ஈரோட்டை சேர்ந்தவர் திரு வெங்கட்ராமன். இவர் ஈரோட்டில் ஏஎம்பி ஃபேமிலி மெஸ் என்ற பெயரில் உணவகம் நடத்தி வருகிறார். இவர் அரசு தலைமை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு ₹1 விலையில் உணவு வழங்குவதாக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களின் வாயிலாக கேள்விப்பட்டு அவரை காண சென்றோம். எளிமையான தோற்றத்தில் பூஜை முடிந்த பின் நம்மை வரவேற்றார். சார் வணக்கம். ஈரோடு போறேங்க. சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டேங்க. அதாவது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற ஏழைங்களுக்கு ₹1 வாங்கிட்டு சாப்பாடு கொடுக்குறத கேள்விப்பட்டோம். அதை பற்றி கேட்கலான்ட்டு வந்திருக்கோம். சார் என் பேர் வெங்கட்ராமன். நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தால் கடை வச்சிருக்கிறேன், சின்ன மெஸ்ஸு. இது தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருக்கும். இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா இருக்கும். எங்கள் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது காரம் இருக்காது, ஒரு புளிப்பு காரம்லாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதனால் நிறைய பேர் எங்கள் மெஸ்ஸை விரும்பி வருவாங்க. இப்படி வரப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இட்லி, தோசை இதெல்லாம் வாங்குவாங்க. ரேட்டும் ஒரு நார்மலாக இருக்கும், அதிகமாக இருக்காது. இட்லிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ₹1.50 அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ரெகுலராக ஒரு அம்மா 65 வயசில் ஒரு பாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க கணவர் அடிப்பட்டாங்கன்னு சொல்லி அட்மிட் ஆகி எங்கள் கடையில் டிஃபன் வாங்க வந்திருக்காங்க. இட்லி கேட்குறாங்க. இட்லி அவங்க வந்த டைமில் இல்லை, தீந்துருச்சு. அப்போ சப்போஸ் அவங்க இட்லி கேட்டோன்னா அவங்க இல்லைன்னா அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஏமா ரிட்டர்ன் ஆகுனா வேறு ஏதாச்சும் வாங்கிக்கிங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு இல்லைங்க எனக்கு இட்லி தாங்க வேணும்ட்டு போகிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, கையில் காசு இல்லைனாலும் நாளைக்கு கொடுங்க அப்படின்னா, இல்லை கையில் காசுன்றது ஒரு பக்கம், இட்லியாக இருந்தால் நீங்கள் ஒரு 6 இட்லி கொடுப்பீங்க, நானும் ஹஸ்பண்டு 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் பகிர்ந்து 6 இட்லி கொடுப்பீங்க, ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டுக்கும், பசியும் அடங்கும். நீங்கள் தோசைன்னா 2 தோசை தான் கொடுப்பீங்க, இது எனக்கும் பத்தாது அவருக்கும் பத்தாது, 2 பேரும் அந்த அன்னைக்கு பட்னியோடு இருப்போம் அப்படின்னாங்க. அப்போ தான் எண்ணத்தில் ஒரு உதயம் ஆச்சு. இந்த மாதிரி நாமெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ காசை விரயம் பண்ணுறோம், வேஸ்ட்டு பண்ணுறோம், உணவை வேஸ்ட்டு பண்ணுறோம். இந்த ₹5 ₹10 அந்த கிராமத்துலேருந்து வரவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்யணும். நாம் பிறக்கிறது இறக்கிறது ஒரே டைம் தான். அதனால் அந்த வாழ்க்கை காலகட்டத்தில் ஏழைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்யணும். சுயநலம் மிகுந்த இந்த பூமியில் சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஏழைகளுக்கு இவர் ஆற்றும் சேவை நம்மை வியப்பில் ஆழ்த்தியது. வெறும் வாய்ப்பே செலவில் இல்லாமல் தொடர்ந்து இவர் செய்து கொண்டிருக்கும் கொடை அங்கு நின்றிருந்த அனைவரின் கண்களிலும் நன்றியுடன் தெரிந்தது. இவர் சேவையை பற்றி இந்த ஏழைகளின் வார்த்தைகள் வெறும் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அல்ல, அவர்கள் இதயத்திலிருந்து வரும் உணர்வுகளால். தாய் பிள்ளையாட்ட நாங்கள் எங்க பசங்களாட்டங்க அம்மா வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்னு எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பிற்பாடு தான் பார்சல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முன்னே பண்ணுறது இல்லைங்க. எங்களுக்கு தான் பார்க்குறாங்க. 3 நேரமாக நாங்கள் வந்துட்டோம்னா எங்களுக்கு தான் பார்க்குறாங்க. ஓனரு கடைக்காரர்லேருந்து இங்கே வேலை செய்கிற பசங்கள்லேருந்து எங்களை அம்பா பார்த்துக்கிறாங்க. 3 நேரம் குறையாத எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. வெறும் ₹1 தானுங்க. ₹1 ஒரு வெட்டரை வாங்கினாவே போமா இப்படி காசு எடுத்து டேக்கட்டை போமான்னு முடுக்குறாங்க. கொஞ்சம் நின்னோம்னா தள்ளி விட்டுருவாங்க. அப்பேற்பட்ட ஊரில் அப்பேற்பட்ட கிராமத்தில் நம்மளுக்கு 3 நேரம் எங்களுக்கு ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்களை எப்படி பாராட்டணும்? எப்படிங்க? அந்த கடைக்காரரை ஒரு தெய்வமாக நாங்கள் கும்பிட்டு படுக்கிறோங்க.
நோவு பார்க்குறது அங்கேயே இருந்தாலும் எங்கள் உசுருக்கு சாப்பாடு இருந்தால் தானே பிழைக்க முடியுங்க. அதனால நாங்கள் வந்து 3 நேரமும் எங்களுக்கு குறைச்சல் இல்லாமல் அவர் நிறைய சாப்பாடு போடுறாங்க. சின்ன வயசில் வந்து பிளட் டொனேட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்லேயும் வந்து அதெல்லாம் பிளட் டொனேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் சரி இந்த ஹோட்டல் தொழில் மூலமாக இவங்களுக்கு ஏழைகளுக்கு ஏதோ ஒன்று செய்யலாம்னு தான் யோசனை பண்ணேன். யோசனை பண்ணி அவங்க சொன்னது வந்து என் மைண்டில் அப்படியே பதிவாச்சு. சரி இவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு தான் ₹1 ஒரு சாப்பாடுன்னு திட்டம் ஆரம்பிச்சது. ₹1 மட்டும் வாங்குறதுக்கு பதிலாக முழுசுமே இலவசமாக நீங்கள் கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ₹10 சொல்லி வாங்கினாலும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக வாங்கினாலும் நம்மளுக்கும் ஒரு இதாகும். சரி அதனால் அந்த ₹1 ஒரு பேசிக்காக வாங்கலாம். சும்மா கூட கொடுக்கலாம். சும்மா கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், தெரியாது. இது வந்து ஏதோ வந்து வேஸ்டானது கொடுக்குறாங்க, தானம் பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது இம்பார்ட்டன்ட்டு கிடைக்காது. அவங்க ₹1 கொடுக்கறதுனால அவங்க பொருள் அவங்க இதுன்றப்ப வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு போனால் ஹஸ்பண்டு கணவன் மனைவிங்க 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் கொடுப்போம். சாப்பிட்ற அளவுக்கு. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற அளவு வந்து அவங்க வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டு வந்து மீதி இருந்தாலும் வச்சுட்டு நைட் சாப்பிட்டுவாங்க. இதே நம்ம தானமாக கொடுத்தா தானமாக தான் கொடுக்குறாங்க. நாமளே எத்தனையோ பேர் பார்க்குறோம் ரோட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் கொடுப்பாங்க, அதை வாங்கி வாங்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்புறம் அதனால் அவங்க பொருள் அவங்க காசுன்றப்ப வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம வந்து அந்த ₹1 குறைஞ்சபட்சம் எத்தனை பேருக்கு சார் அந்த உதவி நீங்கள் செய்கிறீங்க தினமும்? இப்போ நாளடைவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வந்து 60லேருந்து 70 பேர் தரோம். காலையில் ஒரு 15 பேர், மத்தியானம் ஒரு 40 பேர், நைட்டு ஒரு 15 பேர். இந்த 70 பேருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சேவைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் உதவியாக ஆதரவாக இருக்காங்க? கொஞ்சம் நிறையா வருது. இந்த ஃபேஸ்புக்கு, நெட்டு, இந்த டிவிலாம் வந்ததுனால நிறைய பேர் எனக்கு டொனேஷன் இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இந்த திருமண நாள் அவங்க இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அதுலேயும் நாங்கள் வந்து இந்த ₹40 சாப்பாடுன்னு வைங்க போகும். இன்றைக்கி ரேட்டில் வந்து ₹40 ₹50 சாப்பாடு நாங்கள் ₹25 தான் வாங்குகிறோம். அது போதும் நம்மளுக்கு. நாங்களும் அதில் ஒரு ஷேரு, கொடுக்குறவங்களும் ஒரு ஷேரு. அதனால் ஆமாம், சில பேர் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து ₹50 அவங்களால கொடுக்க முடியாது. ஏழைகள் நிறைய பேர் நம்ம தானம் பண்ணணும், நம்ம பிறந்த நாளுக்கு பண்ணணுன்றப்போ ஒரு 1000 2000 அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த ₹25 ஒரு 10 பேருக்கு ₹250 அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அதனால தான் அந்த வெறும் ₹25 வாங்குறேன். மற்றபடி என்ன உதவிகளை நீங்கள் செய்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது போக தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் இனாமல் அவங்களுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுப்போம். ரொம்ப இல்லைங்க. ஆமாம், தீபாவளிக்கு பொங்கல் நோயாளிக்கு ஆமாம், எல்லாமே வறுமை கோட்டுகள் கீழே இருக்கிறவங்க உறுதி பண்ணிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். இது டெய்லி போய் ஆஸ்பத்திரியில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மனநோயாளிகள், கைகால் உடஞ்சவங்க, ட்ரீட்மெண்ட் இவங்க தான் வந்து ரொம்ப நாள் அங்கேயே இருப்போம். அவங்க தான் வந்து வேலைக்கு போக முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து வேலைக்கு போனால் தான் அவங்க கையில் காசு இருக்கும். அவங்க ஆஸ்பத்திரிலேயே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க கையில் வேலைக்கு போக முடியாது, காசும் தர மாட்டாங்க. அவங்களாம் தினக்கூலிகள். அதனால் அந்த கிட்டத்தட்ட 1 மாதம் 3 மாதம் இருக்கிறப்போ ரொம்ப சிரமப்படுவாங்க வாழ்க்கையில். 1 நாள் 2 நாள் வந்து போகிறவங்க எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். அது போக எங்களுக்கு எங்கள் வீட்லேயும் சப்போர்ட்டிங் உண்டு. யாரும் வந்து இதற்கு எதிர்ப்பு இல்லை. அதே எனக்கு 2 பொண்ணு தான். அந்த ஒரு பொண்ணு வந்து +2ல் வந்து பொண்ணு பிஎஸ்சி எம்சிஏ முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2வது பொண்ணு பிடெக் முடிச்சு இப்போ ஐஏஎஸ் பண்ணுறன்னு இருக்காங்க. அவங்களும் சமூக சேவை செய்யணும்னு அப்போ ஐஏஎஸ் இது பண்ணுறாங்க. அது சென்னை மனித நேயம் சைவ துரைசாமி அவங்க அறக்கட்டளையில் தான் எங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. 2வது பொண்ணு அப்படி தான் ஈரோட்டில் நல்ல மார்க் எடுத்து +2ல் 1200 மார்க் எடுத்திருந்தாங்க. எல்லா காலேஜிலும் போய் கேட்டால் அவங்க வந்து டொனேஷன் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டாங்க. அந்த காலகட்டத்தில் எங்களால் முடியல. அப்புறம் கவுன்சிலிங் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இந்த ஃபேஸ்புக் இதில் எல்லாம் வந்ததுனால இந்த ராமகிருஷ்ணன் சென்னை அவங்க வந்து அந்த மடத்துக்காரங்க எங்களை கூப்பிட்டு எங்கள் குடும்பத்தில் விசாரித்து எங்கள் பொண்ணுக்கு சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் சீட் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லி கொடுக்கணும். அவங்க வாங்கி தரலைன்னா நேரம் இந்த பிடெக் முடிக்கிறது ரொம்ப சிரமம். படிச்சிருவாங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் பணம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கடனாளியாக தான் இருக்கணும். அதில் அவங்களுக்கும் அதாவது நம்ம கஷ்டப்படுறப்போ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தெரியாமல்
உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக கண்டது உண்மை. இதன் மூலமா மற்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு உணவு தொழில் இருக்கிறதுனால நான் வந்து ஏழைகளுக்கு உணவு தொழில் பண்ணுறேன். அது மாதிரி எல்லாமே உணவு தான் கொடுக்கணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுத்துடலாம். ஒரு மருத்துவர் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு இல்லை கிராமத்துக்கு ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு சென்று அங்கே வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அப்புறம் அது போக வந்து மற்ற அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி சில பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லி ஒரு காரு வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து பிரசவத்துக்கு இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் ஓட்டிட்டு போகிறாரு. அவர் கார் வச்சிருக்காரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாம் வந்து நம்ம மனசார செய்யணும். மனசு தான் காரணம் ஒழிய அது பணம் தேவையில்லை. எந்த காலகட்டத்திலையும் வந்து மனசு இருந்தால் போதும், பணம் தேவையே இல்லை. அதனால அவங்கவுங்களுக்கு என்ன தொழில் வருதோ அதை வச்சு ஏழைகளுக்கு எப்போதும் செஞ்சு கொண்டு இருக்கலாம்.